Hi students, today we are look on to the subject of engineering mechanics. பேசிக்காக மெக்கானிக்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன் ஆர் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியரை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் மெக்கானிக்ஸ். அதுவே when it comes to engineering mechanics, நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸில் என்னென்ன நேச்சரில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை அனலைஸ் பண்ணி நம்ம ரிலேட் பண்ணுறது பற்றி ஸ்டடி பண்ணுறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். பேசிக்காக இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் லாட்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ், லாஸ், பிரின்சிபல்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸு. இதில் பேசிக்காக உள்ள டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸு நமக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷன் தான் அது. ஃபோர்ஸ்னால் என்ன? மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கும் ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மூவிங்க்கும் கொண்டு வரதுக்கு பேர் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆக்ட் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பேர் தான் ஃபோர்ஸ். ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும். என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணலான்னா புஷ் ஆர் புல். ஒன்று தள்ளலாம், இன்னொன்று இழுக்கலாம். ரெண்டையும் நம்ம பண்ணாதான், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணாதான் ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். சரியா? அப்படி மூவில் இருக்க ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கும் கொண்டு வரலாம். இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸை. பேசிக்காக ஃபோர்ஸை வந்து எஃப்ங்கிற லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம நோட்டேட் பண்ணுவோம். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இது வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து டிரைவ் பண்ண ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் ஆர் கிலோ நியூட்டன். இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கக்கூடிய திங்ஸ். 1 kilonewton is equal to 1000 Newton. When it comes to 1000 kilonewton, it's 1 meganewton or 10 power 6 Newton. Then 1000 meganewton நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 giganewton or 10 power 9 Newton. ஓகேவா? This is a force. Next, moment of force. இது வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட். ஒரு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இடத்துல மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம இப்படி தானே டைட் பண்ணுவோம். டைட் பண்ணும்போது அதில் ஒரு டேர்னிங் எஃபெக்ட், ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும்போது அது கிளாக் வைஸ்லேயும் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஆகலாம். சரியா? நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு அதோடைய கரஸ்பாண்டிங் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஆக்ஷன்னா ஒரு பாடியில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டிஃபார்மேஷன் ஏற்படும். அப்படி டிஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கு பேர் ஆக்ஷன்ஸ். ரியாக்ஷன்னா அப்படி எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த டிஃபார்மேஷன் ஏற்படாமல் நம்ம ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இன்டர்னலாக நமக்கு பில்டப் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பேர் ரியாக்ஷன்ஸ். தென் ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னாலே பேசிக்காக என்ன? த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. வித்தவுட் மோஷன், அதுதான் இதோடைய கீ பாயிண்ட். வித்தவுட் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஸ்டாட்டிக்ஸ். இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸோட ஒரு பிரான்ச் தான். ஒரு அதில் ஏற்படுற லோட்ஸ், டார்க், மொமெண்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறது ஸ்டாட்டிக்ஸ். ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டோட இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டடி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் ஆஃப் பாடிஸ். ஈக்குவலிபிரியம்னா என்ன? ஆல் ஷுட் ஆக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஜீரோ. எல்லாமே வந்து ஜீரோவில் இருந்தால் அது ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கும் பேசிக் கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஆல் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஷுட் பி ஜீரோ. ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸுமே ஜீரோ. தென் the sum of torque, moment, all the external forces should be in zero. That is the condition of static equilibrium. நான் சொன்னேன்னா மெக்கானிக்ஸ் இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் என்ஜினியரிங் டீலிங். ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதோடைய பிஹேவியரை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் மெக்கானிக்ஸ். அதே when it comes to engineering mechanics, அதை அனலைஸ் பண்ணணும். அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை வந்து அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ மெம்பர். டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், டார்ஷன் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டு சைடும், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸு ரெண்டையுமே பிடிச்சி இழுத்தோன்னா அது என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த் வந்து எலாங்கேட் ஆகும். தட் இஸ் தி
டென்சைல் ஃபோர்ஸ். இதை நம்ம எப்படி நோட்டேட் பண்ணோம்னா PT. அதே when it comes to compressive force, two equal and opposite pushes, ரெண்டு சைடும் நம்ம புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது அதோடைய லென்த் என்னவாகும், ஷார்டன் ஆகும். தட் இஸ் தி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இதை நம்ம PCன்னு நோட்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸு. ஷியர் ஃபோர்ஸும் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஸ்லைடிங் ஃபோர்ஸஸ். ஆங்கிளில் ஒரு டிஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கு பேர் தான் ஷியர் ஃபோர்ஸு. தென் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரு மெட்டீரியல்ஸ்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபிசிக்கல் மெக்கானிக்கல்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம இப்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதில் ரிஜிடிட்டி, எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, கம்ப்ரெசிபிலிட்டி, ஹார்ட்னஸ், டஃப்னஸ், ஸ்டிஃப்னஸ், பிரிட்டில்னஸ், டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி, க்ரீப், ஃபேட்டிக், டென்னசிட்டி, டியூரபிலிட்டின்னு இந்த மாதிரி நிறையா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிஜிடிட்டி. இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி. ஒரு எக்ஸ்டர்னல் லோட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கணும், அது வந்து அதில் ஏற்படுற டிஃபார்மேஷன் ஃபெயிலியரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தட் இஸ் தி ரிஜிடிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் எலாஸ்டிசிட்டி. வி ஆர் ஆல் நோ அபவுட் எலாஸ்டிசிட்டி. ஒரு மெட்டீரியலை நம்ம லோட் பண்ணுறோம். ஓகேவா? லோட் பண்ணும்போது அதில் ஒரு சம் டிஃபார்மேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் லோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ளை பண்ண லோடை ரிமூவ் பண்ணோன்னே அகைன் இட் ரீடைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இது நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டை நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுக்கலாம். இழுத்துட்டு நம்ம அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணோன்னே இட் அகைன் ரீடைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா என்ன? பிளாஸ்டிசிட்டியோட மேஜர் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இட் லூசஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. எந்த மெட்டீரியல் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை இழக்குதோ அங்கே பிளாஸ்டிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். இதுலேயும் டிஃபார்மேஷன் இருக்கும், ஆனால் என்ன, வித்தவுட் ஃப்ராக்சர். எந்த விதமான ஃப்ராக்சருமே இருக்காது நம்ம அப்ளை பண்ணுறக்கூடிய லோட்ஸ்னால். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெசிபிலிட்டி. கம்ப்ரெசிபிலிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும், சர்டன் ப்ரெஷர் கொடுத்து நம்ம அழுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷனை கால்குலேட் பண்ணுறது தான் கம்ப்ரெசிபிலிட்டி. இதை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். ஹார்ட்னஸ். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. எதை ரெசிஸ்ட் பண்ணும்போது ஹார்ட்னஸுங்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு வருதுன்னா வியர், இன்டென்டேஷன், ஸ்க்ராச்சிங். ஸ்க்ராச்சிங்னால் நமக்கு தெரியும், ஸ்க்ராட்ச் ஆகுறது. வியர்னால் ஒரு தேய்மானம் ஏற்படுறது. இதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது அங்கே ஏற்படக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் ஹார்ட்னஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமண்ட். டைமண்ட் தான் வந்து அதிகமான ஹார்ட்னஸ்ஸு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்.